Hi guys, welcome to Mohan Sugi Vlogs. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா மோகன்ராஜோட அவங்க பாட்டி வீடும் அதுக்கு அப்புறமேட்டு நம்ம வீட்டு ஒரு குட்டி வாழை தோட்டத்தையும் தாங்க பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க. பின்னாடி இருக்கிறது தாங்க மோகன்ராஜோட பாட்டி வந்து தங்கி இருக்காங்க. அவங்க பாட்டி வீடு இதுதான். நாங்களும் அப்பப்போ வந்து தோட்டத்துக்கு வரோம் அப்படின்னா இங்கேயே கூட சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி இருப்போம். என்னடா இந்த விளாகை பார்த்துட்டு ஓவர் பில்டப்பாக இருக்குலாம் நினைக்காதீங்க. இதுக்கு ஒரு பின்னாடி காரணம் ஒன்று இருக்குது இந்த வாழை மரத்துக்கும் எனக்கும். ஸோ அதனால தான் இந்த விளாகு தனியாக கவர் பண்ணணுன்றதுக்காக உங்களுக்காக எடுத்து போடுறேன். நம்ம இந்த தோட்டத்தில் வந்து வாழை மரம் வைக்கிறதுக்கு முன்னாடி பாட்டி வந்து இங்கே புளிச்சக்கீரைலாம் போட்டிருந்தாங்க. அதனால இந்த இடம் எல்லாம் அப்படியே பாட்டி வந்து புளிச்சக்கீரை போடுறதுக்காக நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். மோகன்ராஜுக்கும் சரி எனக்கும் சரி புளிச்சக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து நாங்கள் அந்த புளிச்சக்கீரைக்காக இதை அப்படியே விட்டுட்டோம். அங்கே பாருங்க, அதுதான் வந்து பப்பாளி மரம். இந்த மரம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்துச்சு. இதுல நல்ல சூப்பரா பழம் பழுக்கும், நல்லா இருக்கும் இந்த பழம் எல்லாமே. அப்புறம் இங்க இருக்கு பாருங்க, இந்த செடி வந்து கொய்யா மரம். இப்ப பக்கமா மோகன்ராஜ் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஸ்ரீ சந்தோஷ் எல்லாம் சேர்ந்து வச்சாங்க. இப்போ ஒரு 1 month ஆகுது இந்த செடி வச்சு. இந்த மரநெல்லி செடிங்க, மோகன்ராஜுக்கு மரநெல்லிக்காவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவங்க வச்சது. அப்புறம் இது கருவேப்பிலை செடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆயா வச்சிருந்ததுனால அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால இது கருவேப்பிலை செடி, இது கத்தாழை செடி, இது எல்லாமே ஓரளவுக்கு வீட்டில் இருக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே தான் நம்ம வச்சிருப்போம். இங்கே வெண்டைக்காலாம் போட்டிருந்தாங்க ஆயா, இப்போ ஆனால் எடுத்துட்டாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புளிச்சக்கீரை தான் இருக்குது. இதுதாங்க வந்து சப்போட்டா செடி. இது வந்து எங்கள் மாமனாரோட பர்த்டே அன்னைக்கு அவர் வச்சது. இப்போ வச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு. இப்போதான் வந்து காய் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குது. இந்த காய் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குது. இன்னும் நாங்கள் எதுவும் சாப்பிட்டு பார்க்கல. இப்போதான் காய் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு 3 வருஷத்துக்கு அப்புறமேட்டு. வாழைத்தோப்புனா எல்லாம் பெருசா நினைச்சுக்காதீங்க, சின்ன இடம் தான். அதனால வந்து ஒரு 50 செடி வச்சோம். 45 செடி வந்து ஃபுல்லா பொழைச்சிக்கிச்சு. நீங்களே பாருங்களேன், நல்லா பக்கமா வச்சு இது வைக்கும் போது எங்களுக்கு வந்து எந்த நாலேஜுமே இல்லை வாழை மரம் பத்தி. அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வைக்கணும், எந்த ஐடியாவுமே இல்லை. ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு செடி வச்சு வாங்கினவங்கள்ட்ட கேட்டு நாங்க வந்து இதை வந்து செஞ்சோம். இப்போ வந்து இது இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் சீரியஸ்லி வந்து இதுல என்ன ஸ்பெஷல்னா, நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, இந்த வாழை செடிக்கும் எனக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. நேஹா பாப்பா வயிற்றுல இருக்கும் போது, அதாவது ஒரு 3 மாசமோ 4 மாசமோ வயிற்றுல இருக்கும் போது வந்து இந்த செடியை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சது. ரொம்ப சின்ன செடியா வந்து வாங்கிட்டு வந்து தான் வச்சோம். ஸோ இப்போ வந்து பாப்பாவே வந்து 5 மாசம் ஆயிட்டாங்க. இப்போ அதுல வந்து கொலைலாம் விட்டுருக்குதுன்னு சொன்னாங்க. நான் இங்க வந்து ஒரு 1 month ஆச்சு. பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன். கொலை விட்டுருச்சுன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ பார்க்கணும்னு சொன்னதுனால மோகன் இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ உங்ககிட்டயும் இதை ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த விளாக நான் எடுத்தேன். ஆக்சுவலா வாங்க பார்க்கலாம் கொலை விட்டுருக்கிறத எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க கைஸ், எவ்வளவு சின்ன மரத்திலே பழம் விட்டுருக்கு, கொலை விட்டுருக்குன்னு பாருங்க. இதோட பூ கூட இப்ப ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பறிச்சுட்டு வந்தாங்க. மோகன் வந்து வாழைப்பூல ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாம வச்சிருக்கிறது வந்து மோரிஸ் தான் வச்சிருக்கிறோம், மோரிஸ் ரகம் தான் வச்சிருக்கிறோம். சின்னதுலேயே வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து பழம் கொடுக்கும் அப்படின்றதுனால இதை தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றதுனால வச்சிருந்தோம். எங்களுக்கு எந்த நாலேஜுமே கிடையாது, வாழை மரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அது இதெல்லாம் எந்த நாலேஜுமே இல்லை. ஸோ அதுக்காக இது கொஞ்சம் ஈஸியாக மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குன்றதுனால சொன்னாங்கன்னு நாங்கள் இதை வச்சோம். சீரியஸ்லி சொல்கிறேன், நாங்கள் வச்சு ஒரு 10 months 11 months ஆச்சு. இப்போவே கொலை விட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மழை வந்துருச்சு. வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் இருங்க. ஆக்சுவலாக ஒரு 4-5 நாளாக வந்து தண்ணி விடவே இல்லைங்க, ரொம்ப காஞ்சி போயிடுச்சு. ஸோ தண்ணி விடலாம் அப்படியே இந்த விளாகையும் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் எங்கள் வேலையை மிச்சம் பண்ணுறது வழியா மழையே வந்துருச்சு. இங்க பாருங்க, இதுதான் எங்க பாட்டி. பாட்டிக்கே தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பழக்கம் ஆனா வந்துருவா, ஏதோ புதுசா பாக்குறோன்னு நினைச்சிட்டு இருக்கிறா. ஆயா பாரு மேகா. எங்கங்க மழை ஒரு 1 மணி நேரம் வரும்னு பார்த்தோம்னா மழை ஒரு 10 நிமிஷத்துல பெஞ்சிட்டு விட்டுருச்சு. ஆனா காஞ்சிட்டு இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல, மழை வந்துட்டு. ஒரு 4-5 மரத்துல மட்டும்தாங்க கொலை விட்டு இருக்குது. இதோ அங்க ஒரு மரத்துல, அதுக்கப்புறம் இங்க ஒரு மரத்துல, அப்புறம் அங்க ஒரு மரத்துல. இது மாதிரி ஒரு 4-5 மரத்துல தான் கொலை விட்டுருக்குது. இப்போ இது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து வாழைப்பூ மட்டும் வச்சிருக்குது. இன்னும் ஒரு 4-5 நாள்ல இதுவுமே கொலை விட்டுரும். இது வந்து முருங்கை செடிங்க. நான் வந்து சேம் பிரெக்னெண்டா இருக்கும்போது வந்து நிறைய முருங்கீரை சாப்பிடணும்னு மோகன் அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக ஃபியூச்சர்ல வந்து அலையக்கூடாது அப்படின்றதுக்காக எங்க மாமியாரோட அம்மா வீட்டுல இருந்து இந்த முருங்கை மரத்துல கொண்டு வந்து வச்சாங்க. இதோட காயெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால 2 கட்டை வச்சோம். சரி ஏதாவது ஒண்ணு பொழைக்கிட்டோம் அப்படின்றதுனால இந்த கட்டை ஒண்ணு, அங்க ஒரு கட்டை வச்சிருக்கிறோம். 2மே கடைசியில பொழைச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் நான் இதுல இருந்து துளிர்லாம் விடும்போது வந்து எனக்கு மோகன் வீடியோ போட்டோ தான் அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்னா நான் அப்பெல்லாம் இங்க இல்ல, அங்க அம்மா வீட்டுல இருந்தேன்.
அதனால இதெல்லாம் இப்ப நேர்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, என்னதான் நம்ம கடையில வந்து ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிடும் போது வந்து அதோட கஷ்டம் தெரியல நமக்கு. நம்ம வச்சு இவ்வளோ அதுக்கு உரம் போடணும், இவ்வளோ தண்ணி விடணும், இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய ஃபாலோ பண்ணி அதுல இருந்து ஒரு பழம் கிடைச்சு அதை நம்ம சாப்பிடும்போது சீரியஸ்லி சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி இன்னும் ஒரு 2-3 மாசத்துல எங்களுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்றது வந்து நான் அதுக்கப்புறமேட்டே ஒரு குட்டி ஷார்ட்ஸா கூட உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்றேன். எனக்கு சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதை வந்து பார்க்கும்போது. அதுவும் பாப்பா இப்ப கையில இருக்கும்போது நான் வந்து பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் வைக்கும்போது இருக்கிற கிளிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை உங்களுக்கு அட்டாச் பண்றேன், அதையும் கூட பாருங்க. இங்க பாருங்க, ஆசையா பாட்டி வந்து பச்சரிசியும் பச்சை பயிரும் எங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இப்பன்னு மட்டும் இல்ல, எப்ப காட்டுக்கு வந்தாலுமே ஆயா வந்து காய் ஏதாவது இருக்குது வந்து எடுத்துட்டு போங்க அப்படிம்பாங்க. நாங்க வந்து எடுத்துட்டு போறதுனாலுமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், அது மாதிரி நிறைய கொடுப்பாங்க. சோ எப்ப வந்தாலும் இங்க வந்து எடுத்துட்டு போயிடுறதுதான் எங்களுக்கு வேலை. அவ்வளவுதாங்க, இதை எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதா. ஆயா டாடா சொல்லு. டாடா. போயிட்டு வரேன். அவ்வளவுதாங்க. இது நான் ஆக்சுவலா வந்து ஒரு குட்டி மினி vlog கவர் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி சந்தோஷமா கவர் பண்ணியாச்சு. என்னன்னா எங்க அம்மா வீட்டு சைட்ல வந்து ஃபுல்லா சிட்டி சைடுன்றதுனால இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் பார்த்ததும் இல்லை சின்ன பிள்ளையில இருந்து. ஸோ இங்க தோட இருக்கிறதுனால அடிக்கடி இங்க நாங்க வருவோம். அதனால இதெல்லாம் காமிக்கிறதுல எனக்கும் ஒரு சந்தோஷம். அது வந்து செடியெல்லாம் வச்சு வர்றதுன்றது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஸோ அதனால அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த vlog. நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல உங்களை மீட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட்ல வீடியோ போடணும் இல்லைன்னா வந்து vlog எடுக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் வந்து அதை பத்தின வீடியோ போடுறேன். ஓகேவா? பாய்.